என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும், என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் சார். அப்படி மிக முக்கியமாக கேள்விப்படுறது என்னன்னா, இந்த சனி பயிற்சினா என்ன அப்படின்றது. அதில் இன்னொரு அடுத்த அப்கிரேடட் லெவலில் ஒன்று சொல்கிறாங்க, சனி வக்கர பயிற்சி அப்படின்னு. எங்களை மாதிரியான ஆட்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த சனி பயிற்சினா என்ன, சனி வக்கர பயிற்சினா என்ன? இது ரெண்டுமே வேற வேற. இது இரண்டுமே ஒன்றுன்னு சொல்ல முடியாது. சரி சார். சனி பெயர்ச்சி அப்படின்னா ஒரு கிரகத்துல இருந்து மற்றொரு கிரகத்துக்கு போகிறது, ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது, முன்னோக்கி செல்வது. அதுதான் நம்ம கிரக பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்போ மீன ராசியில சனீஸ்வரர் இருக்கார். மேஷ ராசிக்கு போகும்போது அது சனி பெயர்ச்சி. ஆனால் வக்கர பெயர்ச்சி அப்படின்னா, வக்கரம்னால என்ன அர்த்தம்? பின்னோக்கி போவதுன்னு அர்த்தம். பின்னோக்கி போவதுன்னா கும்பத்தை நோக்கி போறாரா அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு வக்கர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது எந்த கிரகமும் வக்கரமாகி கும்பம் வரைக்கும் போகாது. நம்ம குரு பெயர்ச்சியில் கூட அதிச்சாரமாக அவர் சிம்மம் வரைக்கும் போறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் அதனுடைய நிழல் பின்னோக்கி கும்பம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. சனீஸ்வரர் இருக்கிறது கும்பத்தில், அந்த நிழல் பட்டாலும் அவர் அங்கே வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வக்கரன் ஏற்படும் காலத்தில் 135 நாட்கள் வருது. இந்த வக்கரன் இருக்கு. 27/7/2026 விடியற் காலையில் 1:14 சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். 11/12/2026 காலையில் 5 மணிக்கு வக்கர கதி நிவர்த்தி. சார், சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும், யார் எதை சொன்னாலும் உங்களுடைய முடிவு என்ன, அதே மாதிரி குடும்பத்தில் கூட சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் உறவுகள் எல்லாமே. இது என்ன காரணம்னா, அந்த அஷ்டம சனியின் காலம். குரு 12ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு குரு உங்கள் வீட்டுக்கே ஜென்மத்துக்கே வரப்போகிறார். அப்போ ராகு கேது பெயர்ச்சிகள் வரும். கரெக்டாக உங்களுக்கு ராகு கேதுவும் உங்களுக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கும். மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நம்பிக்கை துரோகங்களும், தேவையில்லாத குழப்பங்களும், தேவையில்லாத பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், அதே நேரத்தில் கண்டதை சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிடணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 2 பிடி சாப்பிட்றது, பிடிச்சிருக்குன்னு 1 பிடி சாப்பிட்டா போதும். அரை வயிறு சாப்பிட்டு 1/4 வயிறு தண்ணி குடித்து 1/4 வயிறு காலியாக இருக்கணும். அதில் வாயு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஜீரண கோளாறு வராது. உங்களுக்கு அஷ்டம சனி காலத்தில் சுகமாகவும் சுகந்தமாகவும் வாழலாம். சார், ஏதாவது புது முயற்சிகள், எக்ஸாம்பிள் ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறது, அப்படியேப்பட்ட ஒரு முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுக்கலாம்? எங்கே இருந்து பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. புது முயற்சியும் பண்ண முடியாது, புதுசாக நீங்கள் திரும்பியும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக போகிறது தான் நல்லது. இன்னும் கேட்டிங்கன்னா, இதுக்கே உங்களுக்கு 1008 பேர் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டாங்க பாருங்கள், அவங்க துரோகங்களே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு, உங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக மன நிம்மதியும், என்ன சார் நேற்று அவ்வளோ நான் உதவி செஞ்சேன், என்கிட்ட இவ்வளோ வாங்கி சாப்பிட்டாரு, இன்னைக்கு ஏன் எதற்கு அப்படி பேசுகிறாருன்னா, இது ஒரு அனுபவ காலம். இந்த காலம் இப்படியே இருந்துருமா? அது மாறுமே, கண்டிப்பாக மாறும். கீழே இருக்கிறவங்க மேலே, மேலே இருக்கிறவங்க கீழே வர்றது தான் வாழ்க்கையே. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஒரு அனுபவ காலமாக எடுத்துக்கணுமே ஒழிய, இதை போய் நம்ம ரொம்ப ஒரு கர்ண கடூரமான காலமாக எடுத்துக்கிட்டு கோபப்படுறது பிரயோஜனம் இல்லை. முதல்ல உங்களுக்கு அந்த அசிடிட்டி வர்றதே அந்த கோபத்தில் தான். அதனால் முதல்ல கோபத்தை விடுங்க. கோபத்தை விட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஆரோக்கியம் பாஸ்கரம். எவ்வளோக்கு எவ்வளோ சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களோ, ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறீங்களோ, சூரிய காயத்ரி சொல்கிறீங்களோ, ஆரோக்கியம் உங்களுக்கு சேரும். சரி, இப்பேற்பட்ட வாழ்க்கையில் பணவரவு அப்படின்றது இருக்குமான்ற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்க்க. பொதுவாகவே சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள். அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை பணப்பிரச்சனை வராது. பணப்பிரச்சனையாவது கௌரவமாவது ரொம்ப பெரிய இதுவாக இருந்தால் கூட பெருசாக ஒன்றும் பாதிக்காது. ஏதாவது ஒரு புள்ளியில்
12 கட்டம் உள்ளது தானே ஜோதிடம். அதில் ஏதாவது ஒரு கட்டத்தில் தப்பிச்சு வெளியே போயிடுவாங்க. ஸோ மகா கில்லாடிகள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த மனச்சோர்வு, மன கஷ்டம் அது இருக்கத்தானே செய்யும். வீட்டில் இருக்கவங்களோட உடல்நிலை, மிக முக்கியமாக அப்பா அம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கவனமாக இருக்கணும் சார். கணவன் மனைவி உறவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி பிரச்சனை வரத்தான் செய்யும். என் மனைவியிடம் நான் தோற்க வேண்டும், அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எப்போவுமே என் மனைவி கிட்ட நான் ஜெயிச்சின்னு இருந்தேன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த கேமை சரியில்லை அப்படின்வாங்க. அதனால் என் மனைவியிடம் நான் தோற்க வேண்டும், வாழ்க்கையில் நான் ஜெயிக்கலாம். ஆகவே இப்போ உங்களுக்கு இருக்கிறது கண்டக சனியும் அஷ்டம சனியும் கலந்து கலந்து வரக்கூடிய காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இப்போதைக்கு உங்களுக்கு கேது ஜென்மத்தில் இருக்கார். ஆனால் டிசம்பர் மாதம் 12ஆம் வீட்டுக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும், சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக பயணம், பேச்சுக்கள். ரொம்ப அழகாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ கிரகங்களுக்கும் இந்த சனி வக்ரன் அப்படின்றது பாதிப்பை ஏற்படுத்துங்களா? கண்டிப்பாக உண்டு. இப்போ குரு வக்கரமாகி அவர் சுபராக இருந்தால் கூட சில நேரங்களில் வக்கரம் ஏற்படும் போது அவர் அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவர். இங்கே இவர் அசுபராக இருந்து வக்கரம் ஏற்படும் போது தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார், தன்னுடைய கும்ப ராசியை தானே பார்க்க போகிறார். ஆகவே இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி இவர்களுக்கெல்லாம் ஒரு ஔஷதமாக ஒரு 5 மாதம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு ஷஃப்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்ற இறக்கம், மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வருமான மாற்றங்கள், இது எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த 5 மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், மனப்பிரச்சனையாக இருக்கலாம், தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏற்ற இறக்கங்கள், ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், போர் பதட்டம் இருக்கலாம். இருந்தாலும் இந்த வக்கரம் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்காது. ஏன்னா குரு பார்வை இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு அவர் அதிச்சாரமாக போகும்போது குரு பார்வை இருக்காது. 2031 வரைக்கும் இருக்குன்றத சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைகளாம் சரியாகி மறுபடியும் ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையை மக்கள் வாழ முடியுமா? 2031 வரைக்கும் இந்த பலன்கள் இருக்குமே. அதுக்கு பிறகு நமக்கு இது பழகி போயிடுமா, இல்லை அதுக்கு பிறகு நமக்கு சுபமான நல்ல பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல இதுதான். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குமே சார், ஒரு நல்லது நம்ம நேர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறது. இந்த சான்றிதழ் நான் ஏற்கனவே சொன்ன படி பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்தினுடைய உருவ அமைப்பு மாறி இருக்கு. இருந்தாலும் இந்த 2031 பிறகு நல்ல சந்தோஷமான சுமூகமான வாழ்க்கை நிச்சயமாக சேரும். அடுத்து 60 வருஷங்கள் பொறுத்து தான் உங்களுக்கு மீண்டும் சில மாற்றங்கள் இந்த பூமியில் ஏற்படும். ஆனால் ஜோதிட ரீதியான விளக்கங்கள் இதை சொல்லும்போது சனி தசை நடப்பவர்கள், செவ்வாய் தசை நடப்பவர்கள், அதே மாதிரி செவ்வாயனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள், சனீஸ்வரர் ஆதிக்கம் பெற்ற ராசிகள், 7.5 சனி நடப்பவர்கள், அஷ்டம சனி நடப்பவர்கள், அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், இந்த ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்குன்னு உடனே பயந்தா பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எதில் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணத்தில் பிரச்சனையை கொடுக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தெளிவில்லாமல் நம்ம தூக்கத்தை விட்டுட்டு நிறைய டிவி பார்க்குறது, செல்லு பார்க்குறது, அதே மாதிரி நிறைய நேரம் உழைக்கிறது, ரொம்ப நேரம் இரவு முழுவதும் கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது உடல் ரீதியான சில பிரச்சனைகளையும் மனோ ரீதியான சில பிரச்சனைகளையும் அந்த சனி வக்கர காலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் வயிறு நரம்பு கர்ப்பத்தடைகள் பிரச்சனையும் இது இருக்கத்தான் செய்யும். மொத்தத்தில் கவனமாக இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி அம்மனை வழிபட்டு குலதெய்வ வழிபாடும் தர்ப்பணங்களும் ஒழுங்காக கொடுத்துட்டு வந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரன் இருக்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் மாறுறாங்க. அது மாறும்போது வக்கரகதியில் இருக்கும்போது இந்த மாற்றங்கள்
இன்னும் சில பிரச்சனைகளை தரத்தான் செய்யும். அதுவும் சனீஸ்வரர் வீடான மகரத்துக்கு ராகுவும், சந்திரன் வீடான கடகத்துக்கு கேதுவும் போகிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் குருவனுடைய பார்வையும் சனீஸ்வரருக்கு இல்லாமல் அதிச்சாரமாக சிம்ம ராசிக்கு போக போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் அரசியல் மாற்றங்கள், அரசியல் தலைவர்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். பேரும் புகழும் கொண்டவர்கள் அத்தனை பேரும் மிக மிக ஜாக்கிரதையாக சாப்பாட்டு விஷயத்தில் இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இதை எல்லாத்தை விட பெண்கள் இடமாற்றத்திற்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ நான் போகிறேங்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம இங்கே இருக்கிறது, கொஞ்சமாக சம்பளம் வாங்கினாலும் பிரச்சனை இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோடு நம்ம இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. தேங்க்யூ வெரி மச் சார். நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.